الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கனவான்களே, பெரியோர்களே, தக்வா என்னும் இறையச்சத்தை உபதேசித்தவனாக வசியத் செய்தவனாக என்னுடைய இந்த உரையை துவங்குகின்றேன். சங்கைக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா இந்த தீனுல் இஸ்லாத்தில் சில குறிப்பான நாட்களை, சில குறிப்பான நேரங்களை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். ரமதானுடைய மாதம் எல்லா மாதங்களை விட சிறந்ததாக, லைலத்துல் கத்ருடைய இரவு எல்லா இரவுகளை விட சிறந்ததாக, எல்லா வேதங்களை விட குர்ஆன் சிறந்ததாக, எல்லா சமூகங்களை விட இந்த உம்மத், கடைசியாக வந்த இந்த உம்மத் சிறந்ததாக, எல்லா நபிமார்களை விடவும் அந்தஸ்தில் நமது நபி உயர்ந்தவர்களாக, இப்படி ஆக்கியதை போல நாட்களில் ஜும்மாவுடைய நாள் எல்லா நாட்களை விட சிறந்ததாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தலைப்பும் கூட ஜும்மா சம்பந்தமான மார்க்கம் கூறியிருக்கிற அறிவுரைகள், அது சம்பந்தமான சிறப்புகள், ஜும்மா தொடர்புடைய சமூகம் சார்ந்த கருத்துக்கள், இவைகள்லாம் இன்றைக்கு பேசப்பட இருக்கிறது. ஜும்மா இந்த பெயர் எங்க இருக்கிறது? இந்த பெயர் குர்ஆனிலே இருக்கிறது. யோமுல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய தினம் என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றார். அறிஞர்கள் கூறுவார்கள், மற்ற நாட்களை விட இந்த நாளுக்கு சிறப்பு இருப்பது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களில் பெரிய ஆதாரம் இந்த நாளுக்கான பெயரை அல்லாஹ்வே சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வே வைத்திருக்கிறான். மற்ற தினங்களுக்கான பெயர் குர்ஆனில் இல்லை. யோமுல் ஜும்ஆ, ஜும்மா தினம் என்ற பெயரும் குர்ஆனில் இருக்கிறது. சூரத்துல் ஜும்ஆ, ஜும்மா என்ற சூராவும் குர்ஆனில் இருக்கிறது. யௌமுல் ஜும்ஆ பெயரும் இருக்கிறது, ஜும்மாவுடைய தினம் என்று குர்ஆன் பேசுகிறது. ஜும்ஆ என்ற பெயரில் சூராவும் இருக்கிறது. இந்த நாளுடைய சிறப்பை உணர்வதற்கு இது ஒரு அற்புதமான ஒரு செய்தி. இந்த ஜும்ஆ தினத்தினுடைய கண்ணியத்தை, இது எவ்வளவு மகத்தான என்பதை புரிய வைப்பதற்கு கண்ம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு பல செய்திகளை சொன்னார்கள். அதிலே ஒன்றை சொன்னார்கள். முதலாக அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைக்க நினைத்த நேரத்தில் ஆதம், முதல் மனிதர் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம், அவர்களை அல்லாஹ் இந்த ஜும்மாவுடைய நாளில் தான் படைத்தான். மனிதர்களின் துவக்கம் ஆதம் நபி இந்த ஜும்மா நாள் தான் படைக்கப்பட்டார். படைக்கப்பட்டதற்கு பிறகு சில காலம் வைக்கப்பட்டிருந்தார். பிறகு அவருக்கு சொர்க்கத்திற்கு செல்வதற்காக அனுமதி கொடுக்கப்பட்டது. சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கு தேர்வு செய்த நாள் ஜும்மாவுடைய நாள். ஜும்மாவுடைய நாளில் தான் அவர் சொர்க்கம் போனார், முதல் சொர்க்கத்துக்குள்ள போனது. பிறகு சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் நடக்கப்பட்டு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு அனுப்பப்பட்டார்களே, அதுவும் ஜும்மாவுடைய நாள் தான். மனிதர்கள் குலத்தின் முதல் மனிதராக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துக்குள் நுழைந்தது, பிறகு பூமிக்கு வந்தது. அவர்களை அல்லாஹ் தஆலா மௌத்தாக்க நினைத்தார். உயிரை அல்லாஹ் தஆலா, அவருடைய ஹயாத் முடிந்தது, உயிர் எடுக்கப்பட்டது. அவர் மௌத்தாக்கப்பட்ட தினமும் ஜும்மாவுடைய நாள் தான். அதாவது அவருடைய உயிர் பிரிந்தது ஜும்மாவுடைய நாள். நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள், மறுமை கியாமத் என்பதை அல்லாஹ் உருவாக்குவதற்கு, உலகத்தை அல்லாஹ் அழித்து சூர் ஊதப்பட்டு உலகம் எல்லாம் அழிக்கப்படுகிற அந்த நாள் கியாமத்துடைய நாள் ஜும்மாவுடைய நாள் என்று குறிப்பிட்டார்கள். அதனால்தான் ஒவ்வொரு ஜும்மா வருகிற போதும் மனிதர்களை ஜின்களையும் தவிர இதர படைப்பினங்கள் எல்லாம் பயப்படுகின்றன, இன்னைக்கு கியாமத் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹதீஸ்ல சுனன் திர்மிதில ஒரு ரிவாயத் இல்லையா, அதனால இது ஜும்மாவுடைய நாளுடைய சிறப்பை பறைசாற்றுகிறது.
ஜும்மாவுடைய இன்னொரு சிறப்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். ஜும்மாவுடைய நாளில் யாராவது மரணிப்பார்களேயானால் கபருடைய வேதனை இருக்காது என்று கூறினார்கள். அறிஞர் அல்பானி சமீபத்தில் மரணித்த அரபு நாட்டில் அறிஞர் அவர் இந்த ஹதீஸை சரி கண்டிருக்கிறார். இது சரியான ஹதீஸ். இது சஹீஹ் ஜாமியிலே அவருடைய கிதாபில் குறிப்பிடுகிறார், ஆதா ஹதீஸுன் ஹசனுன். இந்த ஹதீஸ் ஆதாரத்தில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய தகுதி பெற்ற ஹதீஸ். இது ஜும்மா நாளின் இரவிலோ ஜும்மா நாளின் பகலிலோ யாராவது மரித்தால், மௌத்தானால், ஈமானுடன் மௌத்தானால் நல்ல மௌத், பாக்கியம் நிறைந்த மௌத். அது ஜும்மா நாளில் மௌத்தான என்ன, எந்த அடிப்படையில் பாக்கியம்? அவருக்கு இந்த ஜும்மா நாளில் மௌத்தானாங்கிற அந்த கண்ணியத்தின் காரணமாக கபருடைய வேதனை இருக்காது என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கபருடைய வேதனை அவருக்கு இருக்காது ஆகிரத் வரைக்கும். ஈமான் ஷர்த் இல்லையா? ஈமானோட மௌத்தா போயிருந்தா கபருடைய வேதனை இருக்காது. ஜும்மாவுடைய நாளுடைய சிறப்புகள் சம்பந்தமான இன்னும் சரிகள் இருக்கிறது. இது சிறப்பை புரிவதற்காக நான் சொல்லுகிறேன், அப்புறம் இதர விஷயங்களுக்கு வருவோம். முதல் சிறப்பை தெரிஞ்சுக்குவோம். ஜும்மாவுடைய இன்னொரு சிறப்பு என்ன? நபி அவர்கள் கூறினார்கள், சுபு தொழுகை சிறந்த தொழுகை. 5 நேர தொழுகையிலையும் சுபுஹு தொழுகை, ஃபஜ்ர் தொழுகை சிறந்த தொழுகை. தார குத்னியில் வருகிற ரிவாயத் இது. கூறினார்கள், ஜும்மாவுடைய சுபு அதை எல்லா சுபுகை விட சிறந்த தொழுகை என்று கூறினார்கள். ஜும்மா நாளுடைய சிறப்பு, அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய சிந்தனை, அது எங்கிருந்து போதிக்கப்பட்டது என்றால், ஜும்மா நாளுடைய ஃபஜ்ர் நீங்கள் ஜமாத்துடன் தொழுவதை கட்டாயம் கடைபிடித்து வாருங்கள் என்ற கருத்தில் நபி சொன்னா. இந்த ஹதீஸ் தார குத்னியில் வருகிறது. அப்ப ஜும்மாவுடைய மத்தியான ஜும்மா தொழுகை எது சிறந்தது மாதிரி ஜும்மாவுடைய சுபுகும் ஃபஜ்ருடைய தொழுகையும் சிறந்ததாக இருந்தது. அதே போல சொர்க்கத்துக்கு போன பிறகு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நம்ம தமிழ்ல சொல்றதா இருந்தா சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமைன்னு நாம இங்க இந்த உலகத்தில் கிழமைகளுக்கு பெயர் வைத்திருக்கிறோமோ, சொர்க்கலோகத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படை அந்த பெயர் தொடரில் 7 நாட்களுக்கு 7 பேர் இருக்குது. அந்த தொடரில் நபி அவர்கள் கூறினார்கள், ஜும்மாவுடைய நாள் சொர்க்கத்தில் வந்தால், ஜும்மாவுடைய கிழமை வருகிற பொழுது சொர்க்கவாசிகள் அதுக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். அது என்ன பெயர்? ஹதீஸ்ல வருகிறது யௌமுல் மஸீத். யௌமுல் மஸீத் என்ற பெரும் சிறப்புக்குரிய பெயர். அது என்ன அப்படி சிறப்பு அப்படின்னா, சொர்க்கலோகத்துல 2 விஷயங்கள் கட்டாயமானது. முதலாவது, ஒரு பொருளை நீங்க ஒரு முறை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அது இல்லை, அதை விட அடுத்த டேஸ்ட் கூட, சுவை கூட. யௌமுல் மஸீத் ஒவ்வொன்றும் அதை விட சிறந்ததா கொடுக்கப்படும். உதாரணமா, நீங்க ஒரு ஆப்பிள் சாப்பிட்டீங்க சொர்க்கத்துல போய், அது ஒரு டேஸ்ட் இருந்திருக்கும். அடுத்த ஆப்பிள் பறிச்சீங்கன்னா பழைய சாப்பிட்ட ஆப்பிள் டேஸ்ட்ல இருக்காது. என்னங்க இருக்காதுங்களா? இருக்காதுன்னா அதை விட டேஸ்ட் கூட இருக்குன்னு அர்த்தம். அதை விட கூட இருக்குன்னு அர்த்தம். ஒரு எந்த பொருளாத ஒரு ஆடை உடுத்தினீர்கள் சொர்க்கலோகத்துல போய், அழகா இருக்கிறீங்க, அந்த ஆடை கண்டு அடுத்த ஆடை உடுத்தினால் அது அதை விட அழகா இருக்கும். ஒரு பொரிச்ச கறி சாப்பிட்டீங்க, அந்த கறியை சாப்பிட்டு யாப்ப விட்டுட்டு அடுத்த ஒரு கறியை சாப்பிட்டீங்கன்னா அது அதை விட சுவையாக இருக்கும். சொர்க்கத்துல எல்லாமே ஒரு முறை யூஸ் பண்ண பிறகு ரெண்டாவது நீங்க அந்த 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 பொருளையோ அந்த அந்த உணவையோ சாப்பிட்டீங்கன்னா அதை விட சுவையா இருக்கும். இந்த தொடர்ல வாரத்துக்கு ஒரு முறை தாங்கள்ட்ட இருக்க எல்லா பொருளையும் கழிச்சு எரிஞ்சுட்டு சொர்க்கவாசிகள் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. வியாழக்கிழமை, சொர்க்கத்திரி வியாழக்கிழமையில. பிறகு அது வெள்ளிக்கிழமை இருந்து அது வரைக்கும், வெள்ளிக்கிழமை அல்லாஹ்வுடைய சந்திப்பு ஏற்படும். அப்போ அது வரைக்கும் அவங்க நினைச்சு பார்த்தராத, அவங்க சிந்தனையால் உணர்ந்திருக்க முடியாத, கண்களால் பார்த்திருக்க முடியாத, காதுகளால் கேட்டிருக்க முடியாத, நாவுகளால் பேசியிருக்க முடியாத சிறந்த ஒரு கிஃப்ட் எல்லாம் வெள்ளிக்கிழமை கொடுப்போம். இந்த வச்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி வாங்கினதே இல்லையப்பா, இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே, இது பயங்கரமான கிஃப்டால இருக்குதே அப்படின்னு வந்துருவாங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை போகும்போது நல்லா இந்த கிஃப்ட் கொடுப்பாங்க. அப்ப இது எப்படி இருக்கும்னா அதை விட பெருசா இருக்கும், சூப்பரா இருக்கும். இந்த சிறப்பு, இந்த கிஃப்ட் வழங்குற இந்த நாள் யௌமுல் மஸீத், அதிகமா கொடுக்கப்படுற இந்த தினம்னு பேர் வைக்கப்பட்டுச்சு. அது உலகத்துல ஜும்மா நாள். இந்த நாள் தான் சொர்க்கத்துல இந்த அந்த அந்த நல்ல நிகழ்ச்சி நடக்க போற தினம் அது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்கள் வந்து உலமாக்கள் சொன்னாங்க, இது ஈதுல் முஸ்லிமின், இது முஸ்லிம்களுடைய ஈது, ஜும்மாவுடைய தினம். ஜும்மாவுடைய தினம் என்பது முஸ்லிம்களுடைய மகிழ்ச்சியான ஈதுடைய நாள் போல சொல்லப்பட்டுச்சு. அறிஞர்கள், மார்க்க அறிஞர்கள், சட்ட மேதைகள் ஆய்வு செய்திருக்கிறார்கள், அரஃபா நாள் சிறந்ததா ஜும்மா நாள் சிறந்ததா.
பல அறிஞர்கள் தங்களுடைய கருத்துக்களை ஹதீஸ்ல ஆய்வு பண்ணிட்டு ஹதீஸ்ல இருந்து ஆய்வு பண்ணி அவங்க கருத்தை சொல்கிறார்கள். நாங்க ஆய்வு செஞ்ச வரைக்கும் அறிஞருடைய கூற்று தானே. இமாம் அஹமது இப்னு ஹம்பல் சொன்னாங்க ஜும்மா நாள் அரஃபா நாளை விட சிறந்ததுன்னு சொன்னாங்க. இமாம் ஷாஃபி சொன்னாங்க ஜும்மா விட அரஃபா தான் சிறந்ததுன்னு சொன்னாங்க. இப்படி அறிஞர்களே கூட கருத்துக்கள்ல கூட ஜும்மா சிறந்ததா அரஃபா சிறந்ததா என்று பேசும் அளவுக்கு ஜும்மாவுக்கு வேல்யூ இருக்கு. ஜும்மாவுக்கு வேல்யூ இருக்கு. இன்னும் சொல்றதா இருந்தா குர்ஆன் அல்லாஹ் தான் நிறைய பொருளுக்கு சத்தியம் செய்கிறான். உங்களுக்கு தெரியும், காலத்தின் மீது சத்தியமாக, முற்பகல் வல்லுஹா அந்த லுஹா நேரத்தின் மீது சத்தியமாக, வல் ஃபஜ்ரி ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக, இப்படி சத்தியம் செய்து கொண்டே வருகிறான் அல்லாஹ் தஆலா பல இடங்கள்ல. அதன் ஒரு இடத்துல அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் வஷாஹிதின் வமஷ்ஹூத். குர்ஆன் சொல்கிறது வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ் ஒரு சூரா குர்ஆனுடைய ஒரு ஆயத்து. அதன் தொடர்ல வஷாஹிதின் வமஷ்ஹூத் என்ன அர்த்தம்? ஜும்மாவுக்கு வந்திருக்கிற ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கிற இவங்க மேல சத்தியமாக, ஜும்மாவுடைய நாள் ஜும்மாவுடைய தொழுகையின் மீது சத்தியமாக. இது எவ்வளவு பெரிய சிறந்தது உங்களுக்கு பாருங்க. ஜும்மா தொழுகைக்கு வருகிற முஸ்லிம்கள் மேல அல்லாஹ் சத்தியம் செஞ்சு சொல்றான். ஜும்மாவுடைய தொழுகை ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். இப்போ ஜும்மாவுடைய சிறப்புல அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்பதை விட பெரிய சிறப்பு என்ன இருக்க முடியும்? ஜும்மா. அதே மாதிரி இந்த ஜும்மாவுடைய சிறப்பு பல சிறப்பு சொல்லப்பட்டது. இது பேரே சிறப்பு, ஜும்மா என்ற பேரே சிறப்பு. ஜும்மானா என்ன? ஒன்று சேருவது அர்த்தம். ஜும்மானா என்ன? ஒன்று சேருவது அர்த்தம். இதுக்கு என்னங்க விளக்கம் அப்படின்னா நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அன்னைக்குதான் எல்லா முஸ்லீம்கள் ஒன்று சேர்றாங்க. பல மெஹல்லாவில இருந்து ஒரு ஜாமியா மஸ்ஜித்ல போய் ஒரு பெரிய பள்ளியில போய் தொழுவுறாங்க. ஒன்று சேருதல், இது வெளிப்படையான அர்த்தம். இமாம் இப்னுல் கையம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கூற்றை சொல்றாங்க. இந்த பேர் ஏன் வைக்கப்பட்டது என்றால், ஜும்ஆவுக்கு ஜும்ஆ என்ற இந்த பேர் ஏன் வைக்கப்பட்டது என்றால், வாரத்துல அதிகமான நன்மையான காரியங்கள் செய்வதற்கான அந்த நாட்களையும் அந்த நேரங்களையும் சவாபுகளை எல்லாம் இந்த நாள்ல கொடுக்கறதுனால எல்லா நன்மைகளையும் ஒன்று சேர்த்த ஒரு தினம் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாள்னு சொன்னாங்க. அதனாலதான் ஜும்மாவுடைய இன்னொரு சிறப்பு நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சமூகத்திற்கும் வாரத்தை ஒரு நாள்ல தேர்வு செய்யும்படி சொன்னான். ஆனால் யூதர்கள் தங்களுடைய தேர்வில் தவறு செய்தார்கள், சனிக்கிழமை தேர்வு செய்தார்கள். கிறிஸ்துவர்கள் தங்களுடைய விஷயத்தில் ஞாயிற்றுக்கிழமை தேர்வு செய்து கொண்டார்கள். ஆனால் அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வே தேர்வு செய்து கொடுத்தான். அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஜும்மா தினத்தை நமக்கு ஹதான் அல்லாஹ், அல்லாஹ் வழிகாட்டினான் என்றார்கள். இதெல்லாம் ஜும்மாவுடைய சிறப்பு. ஜும்மாவுடைய இன்னொரு சிறப்பு நபி அவங்க சொன்னாங்க, ஜும்மாவுடைய ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தை நீங்க யாராவது துவா செய்வீங்கன்னா அந்த துவா கபூல் ஆகும், நீங்கள் கேட்கிற பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். அது எந்த நேரம்? அது இது சம்பந்தமா வந்திருக்கிற ஹதீஸ்கள் நபி மொழிகளை எல்லாம் அறிஞர்கள் ஒண்ணு சேர்த்து ஒட்டு மொத்தமான வந்த ஹதீஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்து எந்த நேரம்னு நமக்கு தெரியுதான் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு ஹதீஸ்ல பார்த்தா கிடைக்காம இருக்கலாம், ஒரு ரெண்டு ஹதீஸ்ல பார்த்தா கிடைக்காம இருக்கலாம். இந்த ஜும்மா நாளில் நீங்கள் செய்யற துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு வந்திருக்கிற செய்தி என்னென்னலாம் இருக்குதோ ஹதீஸ்ல எல்லாத்தையும் தொகுத்து வச்சு அதுல ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. அதுல அறிஞர்கள் ரெண்டு நேரத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நபி சொன்னதாக வர்ற செய்திகள் ரெண்டு நேரம். முதலாவது ஒரு நேரம் என்ன? மெம்பரில் இமாம் ஏற தொடங்கியதிலிருந்து ஒரு அறிவிப்புல வருது, மக்களுக்கு முன்னால் குத்பா ஓதுவதற்கு இமாம் எந்திரிச்சா மக்கள் பாரிக்கு வந்துடுறாரு இல்லையா? இப்ப இமாம் உட்கார்ந்துருக்காரு, இப்ப குத்பா ஓத எந்திரிக்க போறாரு. எந்திரிக்கும் போது யாருடைய பாரிக்கு வந்துடுறாரு? முழு சபையும் அவர் பார்க்க ஆரம்பிச்சிருது. இந்த நேரத்திலிருந்து இமாம் சலாம் கொடுக்கும் வரை, ஜும்மாவுடைய தொழுகை சலாம் கொடுக்கும் வரை குறுகி இந்த இடைப்பட்ட நேரத்தில் செய்யப்படுகிற துவாக்கள் கபூல் ஆகும். இங்க எங்க துவா செய்யறது? எந்திரிச்சு நடந்து போராடுவீங்க மெம்பர் படிக்கிட்ட, அப்போ துவா பண்ணலாம். ஒரு 15 செகண்ட் இருக்கலாம் அதிகபட்சம், அவ்வளவுதான் இருக்கும். இப்படி மெதுவா எந்திரிப்பாரு, அப்படியே அசா எடுப்பாரு, அப்புறம் மேல ஏறுவார். இந்த ஏற இந்த கேப்ல 5-10 செகண்ட் துவா கேளுங்க, கபூல் ஆகும். உங்களுக்கு பிரச்சனையா? துவா கேளுங்க. அற்புதமான நேரம் இது. இது நபி சொன்னது. இது ரெண்டு குத்துபாவுக்கு நடுவில் இமாம் உட்கார்றாரு. எவ்வளவு நேரம் உட்கார்றாரு? 3 செகண்ட், 4 செகண்ட், 5 செகண்ட், 6 செகண்ட் உட்கார்றாரு. உட்கார்ந்து எந்திரிச்சு இரண்டாவது குத்துபா ஓதுறாரு. இந்த கேப்ல துவா செய்யுங்க, துவா கபூல் ஆகும். அப்புறம் மறுபடியும் இறங்குறாரு. இறங்கின பிறகு சஃப்ல எல்லாம் எந்திரிச்சு நிக்கிறாங்க. அப்ப இமாம் முசல்லா நிக்கிறாரு, காம சொல்ல போறாங்க, தொழுகை ஆரம்பிக்க போகுது. இந்த கேப் இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15-20 செகண்ட் ஆகும். சப்ப சரி செய்யறதுல எல்லாம் வந்துட்டீங்களா, பின்னாடி வந்துட்டீங்களா, காம சொல்லலாமா, உங்க போன் ஆஃப் பண்ணுங்க. சப்போஸ் இந்த சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தை நீங்க துவா பண்ணுங்க, உங்க உள்ளத்தை நீங்க துவா செய்யுங்க, உங்க துவா கபூல் ஆகும். இது ஹதீஸ்ல சொல்லப்பட்டது. இப்ப நபியும் சொன்னாங்க ஜும்மா நாளைக்கு எவ்வளவு பெரிய சிறப்புன்னா இந்த நேரம், இது ஒரு நேரம்.
என்ன நேரம் அது? இமாம் குத்பா செய்வதற்காக புறப்பட்டு சலாம் கொடுக்கதற்குள் என்ன நீங்க துஆ கேட்டா கபூல் ஆகும்னு சொன்னாங்க. இன்னொரு நேரம் ஜும்மாவுடைய அசருக்கு பிறகு மக்ரிபுக்கு முன்னாடி உள்ள நேரம். அசர் டு மக்ரிப், அசர் முதல் மக்ரிப் வரை உள்ள இடைப்பட்ட நேரம். இப்ப ஏதாவது இன்னைக்கு அசர், இப்ப மக்ரிப்ல இருந்து சனிக்கிழமை தொடங்கிருது இல்லையா? இஸ்லாமிய கணக்குப்படி சனிக்கிழமையில இருந்து மக்ரிப்ல இருந்து சனிக்கிழமை துவங்குது. இப்ப பெரிய கணக்கெல்லாம் பார்த்தா மக்ரிப் வரைக்கும் ஜும்மா நாள். இப்ப ஜும்மாவுடைய கடைசி நேரம், ஜும்மா நாள் நம்ம விடைபெறுகிற அசருக்கு பிறகு உள்ள கடைசி நேரம். இந்த நேரத்தை துஆ செய்யுங்க, துஆ கபூல் ஆகும்னு சொன்னாங்க. இதுவும் ஜும்மா நாளுடைய சிறப்பு. இப்படி ஜும்மா நாளுடைய பெரிய அநேக சிறப்புகள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல சொன்னாங்க, நீங்க ஜும்மா நாளில் ஒரு ஒரு அற்புதமான செய்தி அபூதால் வருகிறது. ஒரு மனிதர் காலையில் குளிக்கிறார், விரைவாக தயாராகிறார், நல்ல ஆடை அணிகிறார், நறுமணம் பூசிக்கொள்கிறார், விரைந்து பள்ளிக்கு வருகிறார், இமாமுக்கு அருகில் அமர்கிறார், குத்பாவை கேட்கிறார். நபி அவங்க சொன்னாங்க, இவர் இப்படி மட்டும் செஞ்சுட்டாருன்னா ஒரு 6 காரியத்தை சொல்லி சொன்னாங்க. இப்படி ஒரு வாரத்துல ஒரு முறை இப்படி செய்தார் என்றால் அவருடைய ஒவ்வொரு 8க்கு அல்லாஹ் ஒரு ஆண்டு நஃபில் தொழுத நன்மையும் ஒரு ஆண்டு நோன்பு வைத்த நன்மையும் எல்லாம் கொடுப்பான்னு சொன்னாங்க. அபூதாவுல ஒரு ரிவாயத்து, சஹீ ரிவாயத்து. இந்த ஹதீஸுக்கு விளக்க எழுதுற அறிஞர்கள் சொன்னாங்க, சின்ன செயலுக்கு பெரிய கூலிங்கிற கணக்குல இந்த ஹதீஸ் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்குது. ஏன்னா நீங்க ஒரு 8 வச்சீங்கன்னா ஒரு ஆண்டு தொழுத நன்மை, ஒரு ஆண்டு நோன்பு வச்ச நன்மை கிடைக்குது பாருங்க. ஒரு ஆண்டு ஒரு 8 எத்தனை 8 வச்சிருப்போம்? ஒரு 100 8ன்னா 100 ஆண்டு தொழுது இருக்கிறீர்கள், 100 ஆண்டு நோன்பு வைத்த நன்மையை வழங்குவதற்கு அல்லாஹ் வழங்குறதுக்கு அல்லாஹ் கிட்ட குறையா இருக்குது, அல்லாஹ் கொடுக்க தயாரா இருக்கிறான். இதுவும் ஜும்மாவோட சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. அது பிறகு நபி அவங்க சொன்னாங்க, ஜும்மா டு ஜும்மா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஜும்மாவுடைய ஒரு சிறப்பு. இப்படி ஜும்மாவுடைய பல சிறப்பு நபி சொன்ன மாதிரி இன்னொரு சிறப்பு சொன்னாங்க, யாரு பள்ளியில் ஜும்மாவில் இமாமுக்கு மிக அருகில் இருப்பாரோ நாளை அல்லாஹ்வுக்கு மிக அருகில் இருப்பாரோ அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் சிறப்பு. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம ஜும்மாவுடைய சிறப்புகளையா தெரிஞ்சுக்கிட்டோம். ஜும்மா தொடர்பான மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்ட அறிவுரைகள், வழிகாட்டுதல்கள் என்ன? முதலாவது அறிவுரை, ஜும்மாவுக்கு சீக்கிரம் வாங்க. ஜும்மாவுக்கு சீக்கிரமாக வருவது இது இஸ்லாம் நமக்கு சொல்லி இருக்கிற முதல் அறிவுரை. குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி, ஜும்மாவுடைய நாளில் உங்களுக்கு பாங்கு சொல்லப்பட்டால், அழைக்கப்பட்டால், யௌமில் ஜும்ஆத்தி ஜும்மா நாள் அழைக்கப்பட்டால், ஃபஸ்ஸவு விரைந்து வாங்க, விரைவா வாங்க, வதரல் பை அந்த நேரத்துல உங்கள் வியாபாரத்தை விட்டு விடுங்கள். பாங்கு சொல்லப்படுது, 12:30 ஆகுது, 12:35 ஆகுது, 12:40 ஆகுது, பாங்கு சொல்லப்படுது, கடன் போட்ட மாட்டேங்கிறாரு, கடையை பூட்ட மாட்டேங்கிறாரு. அல்லாஹ் சொல்லுகிறான், வதரல் பை வியாபாரத்தை விடு. எவ்வளவு நேரம்? 20 நிமிஷம், அரை மணி நேரம், ஒரு 40 நிமிஷம் உங்கள் வியாபாரத்தை விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த நாளுக்கான மதிப்பு மேன்மை, அசல்ல இந்த நாளுக்கான மதிப்பு சுபூஹ்ல இருந்து அசர் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கணும். குறைஞ்சபட்சம் பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி கடையை முடியணும். விரைவாக நீங்க பள்ளிவாசலுக்கு வாங்க. இந்த அறிவுரை நம்ம பின்பற்றி இருக்கிறோமா, பின்பற்றி வருகிறோமா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய சஹாபி, அவங்க பள்ளிவாசலுக்கு வருவாங்க ஜும்மாவுக்கு. எப்பவுமே முதல் ஆளா வர்றது அவங்களுடைய பழக்கம். ஒரு முறை பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள், அவர்களுக்கு முன்னால் 3 பேர் முன்னாடியே வந்துட்டாங்க. இப்னு மஸ்ஊத் அழுதார்களாம், எனக்கு முன்னால் இந்த வார ஜும்மாவடியில் எனக்கு முன்னால் 3 பேர் வந்து விட்டார்களே என்று அழுதார்களாம். இங்க நம்ம 4ஆவதா நான் வந்திருக்கிறேனே நினைச்சு அழுதாங்க. இங்க 400ஆவதா வர்றோம், ஆனா ஒரு கவனம் இல்ல. காமத் சொல்லி இமாம் தக்பீர் கட்டும் போது வர்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அல்லாஹ் நம்ம மன்னிப்பானாக. எல்லா காலையில இருந்து வேகமா எல்லா வேலையை செஞ்சு 12:30 வரைக்கும் கழிச்சு போயிடுறோம். இங்க வந்து உட்காந்து தூங்கிட வேண்டியது, இங்க வந்து உட்காந்த உடனே தூங்கிட வேண்டியது. கேட்டா அஜர்த்து பயன் பண்ணதுக்கு போர் அடிக்குதுங்க. நாம் அதற்கான தயாரிப்போடு வந்து நமக்கு எதுக்கு தூக்கம் வருது? ஜும்மாவுக்கு வந்திருக்கிறோம், எல்லா வேலையும் செஞ்சுட்டு 12:30 நல்லா குளிச்சுட்டு வந்து உட்காந்து தூக்கம் வரத்தான் செய்யும். ஜும்மாவுக்கான தயாரிப்பை செய்திருந்தோம் என்றால் தூக்கம் வராது. கணவான்களே பெரியவர்கள், எனவே ஜும்மாவுடைய விஷயத்துல மார்க்கம் நமக்கு சொல்ற முதல் அறிவுரை என்ன தெரியுமா? நீங்க முதல்ல வாங்க, விரைவா வாங்க. சஹாபாக்களுடைய பழக்கம் என்ன இருந்துச்சுன்னா, ஜும்மாவுடைய நாள்ல மதீனாவுல என்ன பழக்கம்னா, சுபூ தொழுதோடனே ஜும்மா நாள் சுபூ தொழுதோடனே கொஞ்ச நேரம் இப்படி இருப்பாங்க. அப்புறம் அவங்க எல்லாம் வேகமா கிளம்பிடுவாங்க. எல்லாம் ஜுட் அவங்க வேலைக்கு போயிட்டு சீக்கிரம் 8 மணி 8:30 9 மணி எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு
லுஹா நேரம் நெருங்குற போது 9 அதுல வர ஆரம்பிச்சிருவாங்க. 10, 11 எல்லாம் என்னவாயிரும்? சஹாபாக்களோட தர்த்தீப் 10, 11, 12 மணிக்கெல்லாம் ஃபுல்லாயிரும். மதீனாவுல இருக்கிற எல்லாரும் மறுபடியும் கப்பல் வந்து உட்காந்துருவாங்க. அதிகபட்சமா 11:30 மணிக்கு மேல வர்றது யாருன்னா, மதீனாவுக்கு வெளியில இருக்கிறாங்களே 7 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் அவங்க எல்லாம் லேட்டா வருவாங்க. மெஹல்லாக்காரங்க சீக்கிரமா வந்துருவாங்க. எனவே கணவான்களே, இஸ்லாம் நமக்கு சொல்ற அறிவுரை, ஜும்மா நாளை நீங்க மதிக்கிறவளா இருப்பீர்களே, ஆனால் முதல்ல இவ்வளவு சிறப்பு நம்ம சொன்னமே, 15 நிமிஷம் இவ்வளவு அடுக்கடுக்கான சிறப்பு சொன்னமே, இதுக்கு ஒரு மரியாதை நம்ம மனசுல இருக்குன்னா முதல்ல சீக்கிரமா வாங்க. அதுக்கு இல்ல அல்லாவுடைய திக்கத்துக்கும் விரைந்து வாங்க. கொஞ்சம் வேலையை ஒரு 2 மணி நேரத்துக்கு வேலையை முன்பின்னாக்குங்க. அல்லாஹ் அதனால உங்களுக்கு பரக்கத் கொடுப்பான். என்ன 2 மணி நேரத்துல உங்களுக்கு நஷ்டமாச்சுங்களோ அது பரக்கத் அல்லாஹ் கொடுப்பான். இது முதலாவது விஷயம், ஜும்மாவுக்கு விரைவா வருவது. இப்ப ஜும்மாவுடைய நாட்கள் நேரங்களை நம்ம பயன்படுத்துவது, இபாதத் செய்வது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. ஜும்மாவுடைய அமல்கள் நிறைய சொன்னாங்க. ஸலவாத் ஓதுவதை சொன்னார்கள், சூரத்துல் கஹஃப் ஓதுவதை சொன்னார்கள், அதுபோல துஆக்கள் ஈடுபடுவதை சொன்னார்கள். இது இப்படி ஜும்மா நாளில் செய்வதற்கு சொல்லப்பட்ட, தீனில் சொல்லப்பட்ட அமல்களே நிறைய இருக்குது. இதெல்லாம் தீன் சம்பந்தப்பட்ட, குர்ஆன் சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை சொல்லிட்டோம். இரண்டாவது, ஜும்மா தொடர்பான நம்முடைய சமூக பொறுப்புகள் என்ன, அதையும் சொல்லி ஆகணும். ஜும்மா சமூகத்தில் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது தெரியுமா உங்களுக்கு? ஒரு செய்தி நான் சொல்றேன் பாருங்க. கிறிஸ்துவ மிஷனரிகள் அவங்களுடைய மதத்தை போதிப்பதற்காக வறுமையான பகுதிகளில், ஏழ்மையான பகுதிகளில் பிரயாணம் செய்வாங்க. பிரயாணம் செஞ்சு காசு தரோம், இந்த அது தரோம், படிப்பு தரோம், எதையாவது சொல்லி அந்த மக்களுக்கு கிறிஸ்துவத்தின் மீது ஈடுபாடு ஏற்படுத்தி கிறிஸ்துவத்துடைய அந்த விஷயங்கள் பக்கத்தாங்கள் நுழைச்சுக் கொள்வதற்கான முயற்சி செய்வாங்க. அப்படி ஒரு குழு வந்துச்சு, பீகாருக்கு வந்துச்சு. பீகார் முஸ்லீம்கள் நிறைஞ்ச மாநிலங்கள் அது ஒண்ணே, முஸ்லீம் நிறைய இருக்கிறாங்க. ஒரு வறுமையான மாநிலமும் உண்டு, பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாநிலம். அங்க வந்தாங்க, கொஞ்ச நாள் வேலை செஞ்சாங்க. பிறகு ரிப்போர்ட் அவங்க நாடுகளுக்கு போகுது. அதுல அவங்க சொன்னாங்க, நாங்க பீகார் ஃபுல்லா ஒரு பெரிய உழைப்பு செஞ்சோம். எங்களுக்கு முஸ்லீம்களை கிறிஸ்துவத்துக்கு மாத்துறதுக்கு 2 விஷயங்கள் தடையாக இருந்தன. எத்தனை விஷயங்கள் தடையா இருந்தன சொல்லுங்க? எத்தனை விஷயம் தடையா இருந்தன? 2 விஷயம் தடையா இருந்தது. ஒண்ணு, அவங்க எப்படி எவ்வளவுதான் அப்படி எப்படி இருந்தா கூட, பள்ளிவாசல்ல விட்டு கொஞ்சம் தூரம் முன்னப்பட இருந்தா கூட ஜும்மா நாள் வருகிறாங்க, அந்த இமாம் சொல்ற அல்லாஹ் ரசூல் பேச்சு கேட்கறாங்க. அதனால அவங்க கொஞ்சம் ஈமான்ல கொஞ்சம் உறுதியா இருக்கிறாங்க. அவங்களை டச் பண்ண முடியல. ஜும்மாவுக்கு வந்து கொஞ்சம் பயான் கேட்கறது, தொழுவது, முஸ்லிம்கள் சேர்ந்து இருக்கிற இந்த நிலை, இந்த கூட்டமா சேர்ந்து பிரிறாங்களே பாருங்க. ஜும்மாவுடைய இந்த நாளில் முஸ்லிம்கள் உலக அளவில் எல்லா முஸ்லீமும் தங்கள் மெஹல்லாவோடு சேர்க்கிறார்களே, இது சர்வதேசத்துல வேற எந்த மதத்திலையும் கிடையாது. வாரத்துக்கு ஒரு முறை சேர்றோம் சொன்னாங்க. ஜும்மாவில் அவங்க சேர்றதுனால எங்களுக்கு சிரமம் இருக்கு. ரெண்டாவது, அந்த அவங்க வறுமையில் ஏழ்மையில் இருந்தாலும் பீகாருடைய கார்குசாரி, பீகாருடைய கள நிலவரத்தை அவங்க சொன்னாங்க. ரெண்டாவது என்னன்னா, அந்த மாநிலங்களில் உள்ள சின்ன குழந்தைகள் அதிகமா மக்தபுகள்ல மதரசாக்கள் ஓதுறாங்க. அதனாலையும் ஜும்மாவுடைய பேணுதல் இருக்கிறதுனாலையும் பீகாரை நாங்க நினைச்ச டார்கெட் அடைய முடியலன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இது யதார்த்தமா அதுதான். இப்ப ஜும்மா வந்து ஒரு சமூகத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஜும்மாவில ஒண்ணு சேருவது என்பது இருக்கிறது, இது ஒரு பெரிய ஒரு வலிமை உண்டாக்குறது. அப்போ இந்த நேரத்தில் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்கள், ஜும்மாவுடைய சிறப்பு, ஜும்மாவுடைய அமல் தந்து கொண்டோம். சமூக பொறுப்புகள் என்ன இருக்கு இதுல? முதலாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஜும்மால வைத்து பல சமூக பிரச்சனைகளை தீர்த்தாங்க. சமூக சிந்தனை உடையவர்களாக ஒவ்வொரு ஆக்கினாங்க. நீங்க ஹதீஸ் எடுத்து பார்க்கலாம். நபி அவங்க மெம்பர்ல ஏறுவாங்க. ஒரு ஹதீஸ் நான் சொல்றேன் பாருங்க. ஒரு ஏழை வருவாரு, விவசாயி வருவாரு, ரொம்ப தூரத்துல வருவாரு, வந்து லேட்டா வந்துருவாரு. ஜும்மா அன்னைக்கு வரும்போது நபி மெம்பர்ல ஏறிடுவாங்க. குத்பா தொடங்குற நேரத்தில் வருவாரு. வந்த உடனே நபிட்ட பேச முடியாம போயிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல என்ன செய்வாரு, வந்த உடனே யா ரசூலல்லாஹ், நான் இந்த ஊர்ல இருந்து வர்றேன், என் ஊர் பேரு அது, இங்க இருந்து வரேன் அப்படின்னு சொல்லி தங்க ஊருடைய பிரச்சனையை சொல்லுவார். எங்க ஊர்ல மழை இல்ல, வறுமை, அதாவது பஞ்சம் வந்துருச்சு, விவசாயங்கள் அந்த தானியங்கள்ல கருகிற மாதிரி ஆகி போச்சு, துவா செய்யுங்கன்னு சொல்லி. இப்ப நபி அவங்க குத்பா செஞ்சுட்டு இருக்கும் போது அப்படியே துவா செய்வாங்க. மழை வரும். 1 வார காலம் மழை பெய்யும். அடுத்த வாரமும் அவர் வருவார். வந்து யா ரசூலல்லாஹ், மழை நிறைய ஃபுல்லாயிருச்சு, தண்ணி போதும், இதுக்கு மேல வந்தா தண்ணி வந்தா எங்க தானியங்கள் அழிஞ்சு போயிடும், மழை நிக்குது, துவா செய்யும் போது மழையை வேறு திசைக்கு அனுப்பி வைக்கும்படி அல்லாஹ்ட்ட துவா செய்வாங்க. இது ஒரு ஹதீஸ் நமக்கு தெரியுது. இன்னொரு ஹதீஸ பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க, ஜும்மாவுடைய குத்பாவுக்கு ஏறிடுறாங்க. குத்பா ஏறி குத்பா ஓதலான்னு இருக்கும் போது எல்லா சஹாபாக்களும் நபியை குத்பா ஓத கேட்கலான்னு ஆவலோடு இருக்கிற அந்த நேரத்துல ஒரு ஏழை முஸ்லீம் உள்ள நுழையிறார். அவருடைய ஆடை,
அவருடைய நிலையை பார்த்தாலே புரிஞ்சுக்கிறார் அவர் என்ன நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ட்ரெஸ், செப்பல் தெரிஞ்சிருமா இல்லையா, முகம், கை, அதை பார்த்தாலே இவருடைய நல்ல நிலைமை நமக்கு தெரிஞ்சுக்கும். நபி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இவர் இவ்வளவு பெரிய ஏழையா இருக்கிறாரு, இவர் ஏழையா இருக்கிறாருங்கிறது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனைனா தன் சமூகத்தில் ஒரு ஏழையா இருப்பதை பிறர் புரிந்து உணர வேண்டும். தான் கூட ஒரு ஏழை நிக்கிறாரு இங்கன்னு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஸலாம் சொல்லும் போது இங்க ஏழை இருக்கிறார் என்றால் அந்த ஏழையினுடைய வலியை உள்வாங்க வேண்டும். அதான் ஜமாத் தொழுகை. சும்மா ஒன்று தொடுத்துட்டு போறதுக்கா ஜமாத் தொழுகை? ஒரு முஸ்லீமின் நிலை இன்னொரு முஸ்லீமுக்கு தெரிய வேண்டும். ஒரு முஸ்லீமினுடைய நிறைக்குறைகளை இன்னொரு முஸ்லீம் சரி செய்ய வேண்டும். நபி பாக்குறாங்க, இவர் ஏழையா இருக்கிறாரு, இவர் ஏழ்மை தீர வேண்டும், இப்படிப்பட்ட வறிய நிலையில் இருக்கிற முஸ்லீம்கள் இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கிற நிலைமை இங்க இருக்க எல்லா முஸ்லீமுக்கும் புரியணும்னு நபி நினைச்சதுனால சொன்னாங்க, வா 2 ரக்கா தொழுதியா, எந்திரி நெல் 2 ரக்கா தொழு அப்படின்றாங்க. 2 ரக்கா தொழுதுட்டு உட்காரு அப்படிங்கிறாங்க. எவ்வளவு டிக் பாருங்க கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது ஒருத்தர் மட்டும் எந்திரிச்சு தொழுதா அவர் போட்டு ட்ரெஸ் என்ன எல்லாம் பாக்குறாங்க, அவருடைய வறுமை நிலை எல்லாம் பாக்குறாங்க, அவருடைய கூண் உளுந்த நிலை எல்லாம் பாக்குறாங்க. எல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒண்ணு புரியுது, என்னது, ரொம்ப ஏழையா இருக்காரு. இப்ப நபி ஜும்மா பயன் பண்றாங்க, குத்பா பண்றாங்க, சதகாவின் சிறப்பு, தர்மங்கள் வழங்குவது சிறப்பு, சமூக அக்கறை, இந்த தலைப்பு நபி பயன் பண்றாங்க, குத்பா பண்றாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, ஜும்மா தொழுதுட்டு எல்லாம் போனோம், 2 பெரும் குவியல்கள் அந்த மஸ்ஜித் நபவியில் குவிந்தன. அதுல இருந்து கொஞ்சம் துணியும் உணவுப் பொருட்களை எடுத்து கொடுத்தாங்க, போப்பான்னு எடுத்து கொடுத்தாங்க. யாருக்கு? அவர். அப்போ சமூகம் சார்ந்த எத்தனையோ பிரச்சனைகளும் எத்தனையோ விஷயங்கள் அங்கு தீர்க்கப்படுவதற்கான ஜும்மாவாக தான் எல்லா இஸ்லாமிய அந்த காலங்கள்ல அது பார்க்கப்பட்டுச்சு. அப்படிதான் இருந்துச்சு. சமூகத்துடைய அக்கறை, சமூகம் பார்வை இருக்க வேண்டும் சொல்லிட்டு. இன்னும் சொல்றதா இருந்தா நம்முடைய அறிஞர்களும் அதை வலியுறுத்தி இருந்தாங்க. நம்முடைய தீன் எப்படிப்பட்ட தீன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு செய்தி நான் சொல்றேன். ஒருவர் பிரயாணத்தில் இருக்கிறாரு, கொஞ்சம் தண்ணி இருக்கிறது, ஒருவர் பிரயாணத்தில் இருக்கிறார், தண்ணி கையில இருக்குது, ஒழு செய்ய வேண்டும். குடிப்பதற்கு ஒருவர் தண்ணீர் கேட்கிறார். இப்ப என்னங்க மசலா, குடிக்க தண்ணி கேட்கிறாரு, தண்ணி கொடுக்கணுமா, நான் ஒழிச்சது தொழுவணும்னு சொல்லி ஒழு செய்யணுமா? மார்க்கம் சொல்றது தண்ணி அவருக்கு கொடுத்துரு, நீ தயமோ செஞ்சு தொழுவுங்க. தண்ணீரை அவருக்கு கொடுத்து விடு, தயமும் செய்து தொழு. இபாதத்துடைய விஷயத்துல அல்லாஹ் அவனை மன்னிச்சிருவான், நீ தயமம் செஞ்சு தொழு. ஆனா அடியாருடைய விஷயத்துல அவன் ஏழையா இருக்கிறான், அவனுக்கு நீ கவனி. யாரும் கோச்சுக்காதீங்க. வருஷம் கரெக்டா ஹஜ்ஜுக்கு போறோமே, எத்தனை ஹாஜி நாள் ஹஜ்ஜுக்கு போறாங்க, கொடுத்துருக்காங்க அல்லாஹ், போங்க. வருஷம் 4 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி டிராவல்ஸ்ல போறாங்க. குடும்பத்துக்கு தேவை எவ்வளவு செலவு செய்யறாங்களே. சொந்த பக்கத்து வீட்டுல எத்தீம் இருக்குது, இந்த பக்கம் விதவை இருக்குது, தெருவில் எத்தனை ஏழைகள் இருக்கிறாங்க. சல்லி பேச செலவு செய்து மனசு வரலன்னா இந்த ஹாஜியின் ஹஜ் அல்லாஹ்வுடன் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உன் இபாதத்தை எப்போ நிறைவடையும் என்றால் உன்னை சுத்தி இருப்பவனை நீ கவனித்திருக்க வேண்டும். இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வருஷம் ஒரு வருஷம் ஹஜ்ஜுக்கு போவாங்க, ஒரு வருஷம் அரப்போருக்கு போவாங்க, ஜிஹாதுக்கு போவாங்க. ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு போறதுக்காக வேண்டி சொந்த உறவினர்களுக்கு எல்லாம் போய் சொல்லணுமா இல்லையா, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரேன் துஆ செய்யுங்கன்னு சொல்றதுக்காக வேண்டி அப்படியே இரவுல மகரிபுக்கு பிறகு இஷாவுக்கு பிறகு கிளம்பி போறாங்க. சொந்த வீடுகளுக்கு எல்லாம் சொல்லிட்டு வராங்க, தெரிஞ்சவங்களுக்கு அறிமுகமாக சொல்லிட்டு நைட் ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றாங்க. ரிட்டர்ன் வீட்டுக்கு வருகிற போது வழியில ஒரு பெண்மணி குப்பை தொட்டியில செத்து போன கோழி எடுத்துட்டு போறது பாக்குறாங்க. செத்து போன கோழி இந்த மாதிரி எடுத்துட்டு போகுது. வீட்டுக்கு போனாங்க, ஏமா எடுத்துட்டு போற? அந்த அம்மா சொன்னாங்க, கேட்காதீங்க, சொல்ல மாட்டோம். இல்ல சொல்லுமா, இல்ல கோழி சாப்பிடுறது செத்து போய் இருந்தாலும் அந்த கோழியை சாப்பிடுவது எங்களுக்கு ஹலால், அதனால எடுத்துட்டு போறேன். இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சத்தியம் பண்ணி கேட்டாங்க, நீ உள்ளது சொல்லு, என்ன 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 நிலைமை, என்ன பிரச்சனை சொல்லு. அப்ப அந்த அம்மா சொல்லுச்சு, எனக்கு இருக்கிற குழந்தைகள், கணவர் இல்ல, நான் எங்கிட்ட அவ்வளவு சாப்பாட்டுக்கு வழி இல்ல, எனவே அனைத்து வீடுகளையும் தட்டினேன், எந்த வீட்டிலும் கதவு திறக்கப்படவில்லை, முஸ்லீம்கள் வீடுகளில் கதவு திறக்கப்படவில்லை, எனவே செத்த கோழி எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போகிறேன், என் பிள்ளைகள் பசியாற வேண்டும் என்பதற்காக. இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு போயிருந்த அந்த காசு கொண்டு போய் அந்த அம்மாட்ட கொடுத்தாங்க, இது வச்சுக்கோன்னு சொல்லி. ரிவாயத்துல ஹதீஸ் அந்த கிதாபுகள் வருகிறது. கொஞ்ச காலத்துக்கு பிறகு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த அந்த கூட்டத்தை காத்துல சொன்னாங்க, இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களே, நீங்க ஹஜ்ஜுக்கு வந்தீங்க, ரொம்ப உதவியா இருந்துச்சு எங்களுக்கு நீங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க, எங்களுக்கு அங்க உதவியா இருந்தீங்க, இங்க உதவியா, ரொம்ப நன்றிங்க, புண்ணியங்க அப்படின்னு நன்றி சொல்ல வந்தாங்க. ஒன்னும் புரியல, நாம எங்க போவே இல்லையா, இந்த வருஷம் ஹஜ்ஜு தான் காசு கொடுத்துட்டோமே. உறங்கினார்கள். கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் நசீபாச்சுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வந்தாங்க, சொன்னாங்க, இன்னே ஹபீபுக், நான் உங்களை நேசிக்கிறேன் இப்னு முபாரக், அல்லாஹ் இந்த உம்மத்தின் பகரமாக இந்த உம்மத்திற்காக செய்த பணிக்காக அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த கூலி கொடுப்பானாக துஆ செஞ்சாங்க. வானா ஷஃபீஉக ஃபில் ஆখিরাহ, மறுமையில் நான் உங்களை சிபாரிசு செய்வேன், நடந்து பாருங்கன்னு சொன்னாங்க கனவுல.
சொல்லிட்டு சொன்னாங்க, நீர் பணத்தை கொடுத்துட்டு ஹஜ்ஜுக்கு போகாமல் இருந்தீர்கள், உங்களுக்கு பகரமா அல்லாஹ் ஒரு மலைக்கு அனுப்பி உங்கள் உருவத்தில் ஹஜ் செய்ய வைத்தான். ஹஜ் செய்தவர்களுக்கு ஒரு ஹஜ்ஜின் கூலி கிடைத்தது, உங்களுக்கு 70 ஹஜ்ஜின் சவாபு அல்லாஹ் எழுத வைத்தான் சொல்லிட்டு போனாங்க. அதனால சமூக பொறுப்பு, சமூக அக்கறை, இதை உணர்வதற்காகவும் ஜும்மா பயன்படுத்தப்பட்டது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தங்களுடைய வாழ்க்கையில கடைசி காலகட்டம் 58 வயசு, மூல நோய் வந்துருச்சு, மூத்தார நிலைமை, மருத்துவம் செய்வதற்காக டாக்டர் அழைத்து வரப்பட்டாங்க. பரிசோதித்தார், நாடி பார்த்தாரு, உடம்பு செக் பண்ணாரு, ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக வேண்டி கேட்டாங்க, டாக்டர் முஸ்லீமான்னு கேட்டாங்க. டாக்டர் மருத்துவர் முஸ்லீமான்னு கேட்டாங்க. இல்லைங்க, முஸ்லீம் டாக்டர் நிறைய இருக்கிறாங்க, மூல நோய்க்கு ஸ்பெஷலிஸ்ட் இவர் தான், இவர் முஸ்லீம்ல இவர் கிறிஸ்துவர் சொல்லப்பட்டுச்சு. இமாம் ஷாஃபி அழுதுகிட்டே மூத்தா போனாங்க. மூல நோய்க்கு மருத்துவம் பார்ப்பதற்கு ஒரு முஸ்லீம் டாக்டர் கூட இந்த சமூகத்தில் இல்லை என்று சொல்லி மூத்தா போனாங்க. இமாமா இருந்தாங்க, சட்ட மேதையாக இருந்தார்கள், ஆனால் சமூக பார்வை இருந்தது. முஃப்தி யூசுப் ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க, ஒரு பெரிய அறிஞரும் கூட, தலை சிறந்த அறிஞரா பார்க்கப்படுகிறார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு கொண்டு பல வேலை வாங்குற. அவங்க சொல்கிறார்கள், ஒரு ஜும்மாவுக்கு நான் போயிருந்தேன், ஒரு ஜும்மாவுக்கு ஒரு பள்ளிவாசலுக்கு போறேன், வழியில ஒரு சர்ச்சில் இருந்து ஒரு கணவன் மனைவி வெளியே வரதை நான் பார்த்தேன், புர்கா போட்ட கணவன் மனைவி. அப்ப முஸ்லீம் என்ன தெரியுது, அப்ப நான் அவங்களுக்கு கூட்டு விஷயம், என்னங்க நீங்க என்ன விஷயத்துக்கு சர்ச்சுக்கு போனீங்க? அவங்க சொன்னாங்க, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை, கணவன் மனைவி மத்தியில பிரச்சனை, எங்க பிரச்சனை தீர்த்துக்கிறதுக்காக வேண்டி நாங்க சர்ச்சுக்கு போயிருந்தோம். எங்களுடைய அந்த எங்க பெண்ணை ஒரு சிஸ்டர் கூட்டு தனியா பேசுறாங்க, என்ன கூட ஒரு ஃபாதர் தனியா பேசுனாங்க, கொஞ்ச நேரம் பேசுனாங்க, எங்களுக்கான புரிதல்கள் தவறுதல் எல்லாம் சரி செய்யப்பட்டுச்சு, இப்ப நாங்க சேர்ந்து வாழ்றோம். யார் செய்ய வேண்டிய வேலையை யார் செய்து கொண்டிருக்கிறார்? கவுன்சிலிங் கொடுத்து அந்த குடும்பத்துக்கான பிரச்சனை தீர்த்து வைக்கக்கூடிய இடமா பள்ளிவாசலும் ஜும்மாவும் இருந்திருக்க வேண்டும். அது சர்ச்சை இன்னைக்கு மாறி போயிருக்கு. கணவான்களே பிறகு, எனவே இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு முஸ்லீம் பெண் ஒரு கந்து வட்டி கடையில போய் 2000 ரூபாயோ 3000 ரூபாய்க்கு நகைக்கடை அடை வச்சு நம்ம பார்த்தோம்னா நம்ம என்ன பண்றோம், நேரம் இமாம் சாப்பிட்ட வந்துடும், அஜரத் நம்ம பெண்கள் கெட்டு போயிட்டாங்க, அஜரத் நம்ம பெண்கள் கெட்டு போயிட்டாங்க. ஏங்க கெட்டு போயிட்டாங்க? கந்து வட்டி கடைக்கு போறாங்க, நீங்க பயன் பண்ணுங்க. அது பேன் பண்றாரு. என்ன பண்றாரு? கந்து வட்டிக்கு போக கூடாது, அது தப்பு, புர்கா போட்டு பெண்கள் போறாங்க. இதை பேசுகிறோமே, இதற்கு முன்னொரு கோணத்தை பார்த்திருக்கிறோமா? நகை நான் தருகிறேன், எனக்கு பணம் தர தயார் என்றால் முஸ்லிம் சமூகத்தில் பைத்துல் மால் இருக்கா? நாம் அதுக்கு கடன் கொடுத்து உதவ முன் வந்திருக்கிறோமா? தன் சமூகத்தினுடைய சிரமங்களை வழிகளை உணர்ந்து நம் சமூகத்தில் தன்னிறைவு பெற்றிருக்கிற தனவந்தர்கள் முன் வந்திருக்கிறார்களா? குறை சொல்வதற்கும் விமர்சிப்பதற்கும் சாடுவதற்கும் தான் நம்ம நாவுகள் பயன்படுகிறது. கணவான்களை எத்தனை இடங்கள் வறுமையின் காரணமாக பாவங்களுக்கு போகிற பெண்களை பார்க்க முடிகிறது. எனவேதான் ஜும்மா என்பது 2 கோணத்திலும் பேசப்பட வேண்டிய ஒன்று. ஒன்று, ஜும்மா மார்க்கெடுப்பில் உயர்ந்த நாள், உயர்ந்த தினம், நன்மைகள் வழங்கப்படும் நாள், உயர்ந்த கூலி, இது இபாதத்துடைய ஒரு கோணம். இன்னொன்னு, ஜும்மா என்பது சமூக அக்கறையும் சமூக பார்வையும் தனக்குள் உருவாக்கிக் கொள்ள வேண்டிய நாள் அது. எனவே நம்ம எதிர்நோக்கி இருக்கிற நாட்கள், தேர்தலுடைய நாட்களா இருக்கட்டும், இனி எதிர்வருகிற நாட்கள், எதிர்வருகிற காலங்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள், முக்கியமான நிமிடங்கள், முக்கியமான மணி நேரங்கள். எனவே இந்த நேரத்தில் நாம் முதலில் நம்முடைய குறைகளை, நமக்குள் இருக்கிற ஓட்டைகளை சரி செய்து தன்னிறைவு பெற்ற ஒரு சமூகமா, கல்வியிலையும் மருத்துவத்திலையும் எல்லா துறையிலையும் தன்னிறைவு பெற்ற சமூகமா உருவாக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். எனவே ஜும்மாவை நாம் இந்த கண்ணோட்டத்தில் அணுக வேண்டும். ஜும்மாவை கொண்டு ஒரு பலனை, நாம் சமூக அக்கறையோடு ஒரு பலனை பெற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜும்மாவுடைய இந்த நோக்கங்களையும் இந்த சிறப்புகளையும் உணரக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் என்னையும் உங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.